நிகழ்ந்த கோர ரயில் விபத்து தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் 9 கேள்விகளை பிரதமர் மோடிக்கு அவர் எழுப்பியிருக்கிறார். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே? ஒடிசா பாலசோரில் நடைபெற்ற ரயில் விபத்து தொடர்பாக தற்பொழுது பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சுமார் 8 பக்க கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் பல்வேறு கேள்விகளானது எழுப்பப்பட்டுள்ளது. அதாவது இந்த ரயில் விபத்து தொடர்பாக ஏற்கனவே எழுப்பப்பட்ட அந்த அச்சங்களை, அதாவது ரெட் பிளாக்ஸை ஏன் ரயில்வே அமைச்சகம் என்பது அதிகாரிகள் அதை கருத்தில் கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வி அவர் எழுப்பியிருக்கிறார். அதே போல இந்த ரயில் விபத்து தொடர்பாக சிபிஐனுடைய விசாரணை என்பது எந்த வகையில் ஏற்கத்தக்கது? சிபிஐ என்பது ஒரு இன்வெஸ்டிகேஷன், அதாவது கிரிமினல் குற்றங்களை விசாரிக்கப்பட வேண்டிய அமைப்பாக பார்க்கப்படுகிறதே தவிர ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட்களை விபத்துகளை விசாரிப்பதற்கான அமைப்பு அல்ல. உரிய அமைப்பிடம் இந்த விசாரணையை வழங்க வேண்டும். சிபிஐ விசாரணை என்பது இந்த ஒரு விபத்தினுடைய தவறுகளை சரி செய்யாது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் ரயில்வே தொடர்பான திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களில் கூடுதல் அதாவது கவனம் என்பது தேவைப்படுகிறது. ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் என்பது இதில் தேவைப்படுகிறது. ரயில்வேயினுடைய பாதுகாப்பு, சிக்னலிங் மற்றும் பராமரிப்பு பணிகள் தொடர்பான அவற்றை நன்கு அறிந்த ஒரு நிபுணர்கள் குழுவினால் மட்டுமே இந்த விபத்து தொடர்பான விசாரணையை முழுமையாக நடத்த முடியும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய ரயில்வே துறையினுடைய வரலாற்றில் இது ஒரு மோசமான ஒரு விபத்தாக பார்க்கப்படுகிறது. இந்த விபத்திற்குரிய காரணம் என்பது முழுமையாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த 2017-18 ஆண்டும் 2020-21 ஆண்டு ஆகிய ஆண்டுகளுக்கு இடையே நடைபெற்ற அதாவது ரயில் தரம் புரண்ட விவகாரங்கள் தொடர்பாக சிஏஜியினுடைய அறிக்கையினுடைய அந்த கருத்துக்கள் என்பது ரயில்வே அமைச்சகத்தால் பரிந்துரைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ரயில்வே அமைச்சகம் என்ன பதிலை கூறுகிறது? அவ்வாறு அந்த 2017 ஆண்டு முதல் 20ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற விபத்துகள் மற்றும் தடம் புரண்ட ரயில்களுடைய அந்த விவகாரத்தில் போதிய கவனம் செலுத்தி தவறுகளை திருத்தி இருந்தால் இது போன்ற ஒரு சம்பவம் என்பது நடைபெற்றிருக்காது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ரயில்வே துறையில் அதாவது காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது தொடர்பான ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கார். சுமார் 3 லட்சம் பணியிடங்கள் என்பது ரயில்வே துறையில் காலியாக நிரப்பப்படாமல் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். மத்திய பிரதமர் தலைமையிலாக உள்ள அந்த கேபினட் கமிட்டியினுடைய ஒரு கமிட்டி நியமிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இந்த விபத்திற்கு பிறகு உருவாகியுள்ளது மட்டுமல்லாமல் கடந்த 9 ஆண்டுகளாக அந்த கமிட்டி நிரப்பப்படாமல் இருக்கிறது. உரிய அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகள் இல்லாமல் கேபினட் கமிட்டி, ரயில்வேக்கான அந்த கேபினட் கமிட்டி என்பது வேலை செய்யாமல் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த விபத்தில் உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு எந்த விதத்திலும் குறைபாடு இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். எதிர்காலத்தில் இது போன்ற ரயில்வே விபத்துகள் என்பது நடக்காமல் இருக்கும் வகையில் ஒரு பாதுகாப்பை நிச்சயமாக வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் அந்த கடிதத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கடிதத்தை பிரதமர் நிச்சயமாக கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் எதிர்காலத்திற்கு இது ஒரு ஐ ஓபனர் போன்ற ஒரு விபத்தாக இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. மிகவும் வருந்தத்தக்க வகையில் இந்த ஒரு விபத்து என்பது நிகழ்ந்துள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் அந்த கடிதத்தில் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முன்வைத்திருக்கிறார். மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் 11 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலையும் அவர் முன்வைத்திருக்கிறார். சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.